லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பற்றி நமக்கு வந்து 007 அடிச்சோம். நம்ம வந்து 7ஆம் நம்பர் வந்து டார்கெட் பண்ணியிருந்தோம். ஆனால் பி போர்டுக்கு தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணியிருந்தோம். ஆனால் சி போர்டுக்கு போயிடுச்சு. ஆல் போர்டுக்கு 6-1 எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு ட்ரிக்கில் எடுத்தோம். அந்த ட்ரிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒர்க் ஆகலாம். இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆல் போர்டு நம்ம எடுத்து வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டு டெய்லி சார்ட்டு நம்ம மேட்ச் பண்ணி தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். கம்பல்சரி 100% வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 81 29 88 12 96 நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து புக்கிங் எடுத்துக்கிறப்பல புக்கிங் பண்ணுற மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அங்கே டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி தான் நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? வின்னிங் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உடனே வந்து கொடுத்துருவாங்க. வின்னிங் அமௌண்ட்லாம் லேட் பண்ண மாட்டாங்க. வின்னிங் அடித்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து வின்னிங் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. நேற்றுக்கே நம்ம வந்து வீக்லி சார்ட்டு டெய்லி சார்ட்டு மேட்ச் பண்ணி நமக்கு 4-7 ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி எடுத்தோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்கல. ஆனால் நான் ட்ரிக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாகவே. கேரளா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இந்த மாதம். அதனால தான் இன்றைக்கி ஆல் போர்டு மிஸ் ஆகிடுச்சு. இனிமேல் மிஸ் பண்ணக்கூடாது தான் நம்ம வந்து 2 சார்ட்டையும் மேட்ச் பண்ணி ஆல் போர்டு மெயினாக வந்து டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஓகேவா? ஞாயிற்றுக்கிழமைக்கான ஆல் போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா முதல் நாள். ஓகேவா? முதல் வந்து சண்டே வீக்லி சார்ட்டை வச்சு நம்ம ஆல் போர்டு எடுத்துக்கலாம். அடுத்து டெய்லி சார்ட்டையும் வச்சு நம்ம ஆல் போர்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் 727 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 727 போட்டுக்கிறோம். இதில் நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 345. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நமக்கு வந்து 3 அல்லது 0 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அது நம்ம வந்து 727 வச்சுருக்கு. நமக்கு 3 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 706. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 706 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 345 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? இது நம்ம வந்து 706 வச்சுட்டு நமக்கு 6-5 கிடச்சிருக்கு. அந்த 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் ஷோவில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 666. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 666 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 345 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 666 வச்சுட்டு நமக்கு 7-0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 046. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து 046 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 345 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம வந்து 046 வச்சுட்டிக்கலாம். நம்ம வீக்லி சார்ட் வச்சுட்டிக்கலாம். நமக்கு 9 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம வந்து அடுத்தபடியாக நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஆல் போர்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் ஸ்ட்ராங்காக கொண்டு வரும்போது நான் வந்து 2 மெத்தடையும் நான் வந்து கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 766 3 டேஸ் ரிசல்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 766 வச்சு நம்ம எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 766 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 516. ஓகே, 516. இதில் புள்ளிக்கு முதல் கூட 2 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 0 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா வந்து 766 வச்சுட்டு நமக்கு 0 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 561. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 561 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 516 போடையில் நமக்கு முதல் கூட 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 6 தான் கிடச்சிருக்கு. 0-6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 561 வச்சுட்டு நமக்கு 0 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது 6ஆம் நம்பர் 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 007. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 007 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 516 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூட 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 007 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா 9 அல்லது 1 நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட்லேயும் வச்சு எடுத்தோம். நம்ம வீக்லி சார்ட்லேயும் வச்சு எடுத்தோம். 2 சார்ட்லேயும் நமக்கு 9-1 ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே கிடைச்சிருக்கு. 9 அல்லது 1 நாளைக்கு ஆல் போர்டு ட்ரை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து 9 அல்லது 1 நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? நம்ம 2 சார்ட்டையும் மேட்ச் பண்ணி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நேற்றுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேவா? நேற்று புதுசாக ட்ரிக் எடுக்கிறேன்ட்டு நம்ம வந்து ட்ரிக்கு கொஞ்சம் சொதப்பிடுச்சு.
ஆனால் இனிமேட்டுக்கு மிஸ் ஆகாத மாதிரி தான் நம்ம கணிப்பில் ஆல் போர்டு மெயினாக கொடுத்துட்டேன். ஓகேவா. ஓகேமலை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா. ஓகேமலை இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வீக்லி சார்ட்டையும் டெய்லி சார்ட்டையும் வச்சு நம்ம மேட்ச் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 days ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வீக்லி சார்ட்டு இந்த 706 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 706 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 649 இருக்குது. 649 இதில் பார்த்திங்கன்னா நம்ம புள்ளிக்கு முதல்படிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 6 06 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 வச்சுருக்கலாம். நமக்கு 06 கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 இதுலேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 666. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 666 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 2 தான் கிடச்சிருக்கு. 4 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 666 வச்சுருக்கு. நமக்கு 4 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 046. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 649 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லைன்னா 40 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. நம்ம வந்து 046 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 4 அல்லது 0லேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரும். எனக்கு தெரிஞ்சு 0 வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்து எடுத்துங்க. அடுத்து நம்ம டெய்லி செட் வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 4 days செல்ல நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் 124 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 124 போடுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 691. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் 5 அல்லது 7 ஓகேவா. 5 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 124 எடுக்கல. நமக்கு 5 அல்லது 7ஆம் நம்பர் எடுத்துருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 766. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 766 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 691 போடையில நமக்கு முதல் நம்பர்ஸ் 7 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 766 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 7 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் 561. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 561 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 691 போடையில நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 561 வச்சுருக்கு. நமக்கு 04 கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 007 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 007 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 691 போடையில நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர்ஸ் 0 அல்லது 4. ஓகேவா. 04 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. நம்ம வந்து 007 வச்சு எடுக்கல. நமக்கு 0 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ஸ் நான் மேட்ச் பண்ணி தான் இந்த 4 நம்பர்ஸ் நான் கொண்டு வந்திருப்பேன். நீங்களே பார்த்துருவீங்க. அதுக்கோசரம் தான் நம்ம வந்து வீடியோ ஸ்கிப்பை நம்ம பார்க்க சொல்கிறது. இன்றைக்கி கம்பல்சரி இன்னிங்ஸ் வராமல் இருக்காது. ஓகேவா. மேட்ச் பண்ணி தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். நேற்று மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ வந்து போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இனிமேட்டுக்கு ஆல் போர்டு மெயினாக வந்து மேட்ச் பண்ணி கொண்டு வந்துடுறோம் மெயினாக. ஓகேவா. ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 1. ஓகே 9 1லேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அடுத்தபடியான நம்பர்ஸ் நம்ம எடுத்தோம். இதில் 4 அல்லது 0. ஓகேவா. 4 0லேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரணும். ஓகேவா. 4 0ல் எனக்கு தெரிஞ்சு 0 கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம். அப்படி தான் கணிப்பில் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஏபிசிஐசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 90 09 10 01 94 49 14 41 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு கம்பல்சரி ஏபிபிசி ஏதோ ஒன்று ஹிட்டாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் புக்கிங் பண்ண மாதிரி இருந்தால் அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்க. டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவாங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் டீட்டெயில் பண்ணிடுவாங்க. நம்பர் வைக்கும் போது நம்பர் வச்சுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே மீண்டும் நாளைக்கான சிறப்பான நிகழ்ச்சிகளை பார்ப்போம்.